வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த குட் நியூஸ். தம்ப்நெயில் பார்த்துட்டு எல்லாமே ஆர்வமா உள்ள வந்திருப்பீங்கன்னு தெரியும். இந்த வீடியோல கூலி படத்தோட வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சிஎஸ் நம்ம சேனல்ல பெரிய பெரிய படங்களுக்குலாம் நம்ம வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இந்த கூலி படம் உண்மையாலுமே கொடுத்த ஹைப்புக்கெல்லாம் ஒர்த்தா இல்லையா? ஒருத்தவங்க என்னடா சயின்ஸ் ஃபிக்ஷன்ன்றாங்க, இன்னொருத்தவங்க என்னடா எல்சிஓ வந்து மறைச்சு வச்சிருக்கானுங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த வாட்டி எல்சிஓ வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு இருக்காரு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மைல்டான ஒரு ட்ரெய்லர் தான் விட்டுருந்தாங்க. யாருக்குமே அந்த ட்ரெய்லர் பெரிய லெவல்ல வந்து ஒரு ஹைப் கொடுக்கல. பட் இவங்க இந்த ஃபேன்ஸ் பண்ண தேரியும் சரி, லோகேஷுமே இன்டர்வியூல கொஞ்சம் அடக்கி வாசி தான் இருக்காரு. அந்த வகையில இந்த கூலி படம் உண்மையாலுமே எப்படி இருந்துச்சுன்றத இந்த ரிவ்யூல டீடைல்டா பார்க்கலாம். முக்கியமா ஸ்பாயிலர் ஃப்ரீயா பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. கூலி. ஸோ இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒன்றும் பெரிய ஈரவங்க எல்லாம் கிடையாது. ரிவெஞ்ச். ஸோ இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் டிராமா, ரேட்டட் மூவி. முதல் விஷயம், இந்த படத்துக்கு அதாவது ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் படத்துக்கு இந்த சமயத்துல ரேட்டட் மூவி தேவைதானா? வயலன்ஸ் வந்து ரொம்ப திணிக்கப்பட்டு ஒரு படம் வந்து லோகேஷ் கனகராஜ்னா என்ன பிராண்டிங்கா கழுத்து அறுக்கிறது, ரத்தத்தை தெறிக்க விடுறது, இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்றது வந்து ஒரு அவரோட ட்ரேட்மார்க்கா வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. பட் இந்த படத்துக்கு ரேட்டட் கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். நிறைய வயலன்ஸ் சீன்ஸ் திணிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவோம். அது வந்து நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்குள்ளேயே வந்து கண்டிப்பா அதை யோசிப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வச்சிருக்காங்க? ஏன்னா வந்து ஆடியன்ஸ் புல்லிங்காக வந்து ரஜினி சாருக்கு வந்து 6லேருந்து 60 வயசு வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆடியன்ஸை வந்து கவர் பண்ண தேவையில்ல. அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து 18க்கு முன்னாடி இருக்க ஆடியன்ஸ் வந்து படத்தில் தேவையில்லைன்றப்ப எல்லாமே அடி வாங்கும். அதாவது வந்து ஒரு நான் ஃபேமிலியாக போகணும்னு நினைக்கிறவங்க கூட தனித்தனியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக போயிட்டு வீட்டில் குழந்தைய விட்டுட்டா போக முடியும். அதனால வந்து இது எப்படி வந்து ரிசீவ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அந்த கதைலாம் அப்போ இருக்கட்டும். இந்த கூலி படத்தோட கதை என்னதான்? அதாவது என்னத்தை பெருசா எடுத்திருக்க போறாங்க? இன்டர்வியூலே பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜும் சரி, ரஜினியும் சரி நிறைய சொல்லிட்டாங்க அந்த ஆடியோ லான்ச்லயுமே. அதாவது 2 3 கதை எழுதிட்டு வந்து இந்த கதைன்னு மாத்தி மாத்தி எடுக்கிறது அந்த இதுலயே தெரிஞ்சு போச்சு இந்த படத்துல கதைன்னு ஒண்ணு இருக்கவே போறது இல்லைன்னு. ஏன்னா அப்படி என்ன பெருசா எடுத்துட போறானுங்க? அதே மாதிரி வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கோ இல்ல வந்து கதை எழுதி புக் எழுதுற அளவுக்கு வந்து திங்க் பண்ண போறாங்க. லோகேஷ் கனகராஜே பாத்தீங்கன்னா எல்சியூன்ற ஒரு விஷயத்தை வச்சு அதை வச்சே வந்து ஒப்பேத்தி வந்து இப்போ வந்துடலாம்னு நினைச்ச ஒரு ஆள் தான். பட் அவரோட பிலிமோகிராஃபியும் சரி, அவரோட மேக்கிங்கும் சரி ரொம்பவே எனக்கு பிடிக்கும். முக்கியமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தெறிக்க விடுவாரு. இந்த கூலி படத்துல கதைன்றது வந்து ரொம்ப 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 வீக்கான ஒரு கதை. ஒரு ஃப்ரெண்டு, அதாவது வந்து ரஜினியோட ஃப்ரெண்டு உபேந்திரா பிளாஷ்பேக் போர்ஷன்ல அவங்க வந்து வந்து ஒரு கூலி தொழிலாளர்கள ஒரு ஆலையில வேலை செய்யறாங்க. அந்த எக்ஸ்போர்ட்ல ஒரு ஸ்கேமை கண்டுபிடிக்கிறாங்க உபேந்திரா. இதை கண்டுபிடிச்சதுனால அவர் என்ன பண்ணுவானுங்க, ஆப்வியஸா வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. அதுக்கப்புறம் நண்பனை இழந்த அந்த ஒரு சோகத்திலையும் வெறியிலையும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், எப்படியாவது எனக்கு இந்த ஸ்கேம்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஏன் அந்த டைம்ல அந்த ரிவெஞ்ச் அவரால் எடுக்க முடியல? 30 வருஷம் கழிச்சு தான் எடுக்கணுன்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு காரணமா இருக்கு. அது நீங்க படம் பார்க்கும்போது காரி துப்பாம இருக்க மாட்டீங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்பயுமே வந்து லோகேஷ் கனகராஜ்ல இந்த வில்லனுங்களை தான் வந்து ரொம்ப வந்து பெருசா ஒரு ராஜாக்கள் மாதிரி காட்டுவானுங்க. அதுல வந்து சைமன் கேரக்டரா வர நாகார்ஜுனா உண்மையா சொல்ல போனா ரொம்ப டேஸ்லிங்கா இருக்காரு. ரொம்ப மென்னான்சிங்கா ஒரு மேனியக்கா தான் தெரியுது அதை பாக்குறப்ப. அந்த ஃபங்க் விட்டுட்டு அந்த பழைய ரச்சகன்ல வர நாகார்ஜுனாவை பார்க்கறதுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து என்னடா மனுஷன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டே வந்து அந்த சுத்தியை வச்சு ஒருத்தவனை அடிச்சு கொள்றது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் எதுக்கு அந்த வயலண்ட்டை காட்டினாதான் வந்து அந்த வில்லனிசமா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இன்னொரு போரான ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியுது. ஷோபிகா வேற லெவல் ஆக்டிங் தான் சொல்லணும். தலைவனுக்காக தான் நான் படத்துக்கே போனேன். ஏன்னா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து மலையாளத்துல இருந்து வந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றது வந்து தெலுங்குல இருந்து ப்ராடக்ட் விட்டுருங்க, அதை இக்னோர் பண்றேங்க. ஆனால் மலையாளத்து ப்ராடக்ட் எப்பயுமே வந்து சூப்பரா இருக்கும். அந்த ஒரு மேக்கிங்கும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி, தரமான ஒரு ஆக்டிங்கு. அந்த சிரிக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து ஒரு வேற விதமான ஒரு வில்லன்பா. அது ஹைட் வந்து இவ்வளவுதான் இருக்காரு. சில சீக்வன்ஸ்லாம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே காமெடியா தான் காட்டுறாங்க அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது. ஆனா நான் அப்படி கிடையாது. என்னோட நடிப்புல வந்து வேற லெவல்ல உங்களை பயமுறுத்த வைப்பேன். வில்லனிசமா என்னை பார்த்து நீங்க பயப்படுவீங்கன்றது வந்து ஷோபின் வந்து வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு தமிழ்ல ஒரு ஓப்பன் ஆக போகுதுன்ற எந்த டவுட்டுமே கிடையாது. படத்தோட முதல் பாதி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நான் லீனியர் பேட்டர்ல தான் நகருது. அதாவது ஸ்ருதிஹாசனும் சத்யராஜும் தான் பாத்தீங்கன்னா இந்த கதையை வந்து ரொம்ப வந்து ஒரு என்னடா இவங்களுக்கு சுத்தி தான் இந்த கதை நடக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ருதிஹாசன் வந்து பாத்தீங்கன்னா பாடிலாம் வந்து மார்ஷல் இருந்து எடுத்துக்கிட்டு வராங்களே, அதெல்லாம் வந்து சத்யராஜ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக? அதை டிசப்பியர் ஆகுது, ஒரு ஆளே வந்து இல்லாம பண்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு. அதுல சக்சஸும் அடைஞ்சிடுறாங்க. ஆனா அதுக்கும் இந்த கதையோட ரிவெஞ்சுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் நாட் வந்து லோகேஷ் கனகராஜோட
ஸ்டோரியில இருக்கு. பட் அதுவுமே வந்து பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, படத்த முடியிறப்ப அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய குழப்பங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெறைய வந்து கதைய வந்து ரிவீல் பண்ணாம, எப்படி வந்து விக்ரம் படத்துல கமல் சார வந்து ரொம்ப மைல்டா தான் யூஸ் பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா. இன்ஃபாக்ட் டயலாக்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் சொல்ற டயலாக்கே ஆரம்பிக்கலாம் தான். அந்த மாரி ரஜினி சாருக்கு இதுலயுமே வந்து ரொம்ப வந்து சட்டிலா தான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்ட்ரோல அந்த ஒரு விஷயம் சத்தியமா வந்து விக்ரம் படத்தோட ஒரு ஒரு பெரிய இன்ட்ரோல எடுத்துற முடியுமா? லியோல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனா எல்லாத்தோடையும் அடிச்சு தூக்குற ஒரு இன்ட்ரோலா கூலி இருக்கும்ன்றது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இன்ட்ரோல் பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ செகண்ட் ஹால்ஃப் ஆப்வியஸா வந்து என்ன இந்த தேவாக்கு என்னதான் நடந்துச்சு? எதனால இந்த சைமனை இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான்? அப்படின்ற ஒரு கதைக்களத்துக்கு ஃபிளாஷ்பேக் போகுது. ஃபிளாஷ்பேக்ல ஆப்வியஸா டீஏஜிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்ப சமீப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம்லயே வந்து அவர் டீஏஜிங் பாதி ட்ரை பண்ணாரு. ஆனா வந்து அது ஒழுங்கா நடக்கல. பட் இதுல வந்து ரொம்ப பொறுமையா சன் பிக்சர்ஸ் பட்ஜெட்லாம் பயங்கரமா குடுத்துருக்காங்க. இதனால வந்து டீஏஜிங்க அந்த பத்த வச்சுட்டு பரட்ட அந்த ரஜினிய வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ கூலி படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின் ஆஃப் ஆவும் தெரியுது. அந்த ஸ்பின் ஆஃப் என்னன்னா, இந்த படம் அந்த தீ படத்தோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆவும் நீங்க பார்க்கலாம். அதுல வந்து கூலியா இருந்து அதுலயும் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கோல்ட் ஸ்மக்லிங் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பின் ஆஃப் தான் இதுலயுமே வருது. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், ரஜினி இவங்கலாம் சேர்ந்து சைமன், நாகார்ஜுனா, ஷோபிகா கேங் இவங்கலாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்களா? இவங்கலாம் வந்து ரிவெஞ்ச் எடுத்தாரா? இல்லையா? அந்த ரிவெஞ்சுக்கான உண்மையான ரீசன் என்ன? லாஸ்ட் கிளைமாக்ஸ் 20 மினிட்ஸ் வந்து எப்பயுமே எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுவாரு, எல்லாத்தையும் கொளுத்தி வெடிக்க விடுவாரு லோகேஷ். அந்த தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஓவராலா பார்க்குறப்ப படம் வந்து உண்மையாலுமே ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவேன். ஏன்னா, இது ஒரு நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தாங்க. அதுக்கு வந்து எதுக்கு இவ்ளோ வயலன்ஸு? எதுக்கு வந்து இவ்ளோ போட்டு எல்லாத்தையும் வந்து அறுத்து கொல்றது, அடிச்சு பொளக்குறது, ரத்தத்த தெறிக்க விடுறது, இது வந்து ரொம்ப வந்து ஒரு நார்மலான ஒரு கதை தான். அது ஏன் லோகேஷ் கனகராஜ் வந்து இவ்ளோ வந்து ஹைப் பண்ணான்னு தெரியல. அவர் சும்மா எல்சியூல யூஸ் பண்ணலாம், என்சியூல யூஸ் பண்ணலாம். எல்சி எவ்வளோ நாளுங்க புடிச்சு தொங்கிட்டு இருக்க போறாருன்னு தெரியல. தமிழ்லயே நெறைய ஆக்டருங்க இருக்காங்க. பேன் இண்டியான்ற அந்த வார்த்தைய கேட்டாலே செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. இன்னுமாடா இந்த பேன் இண்டியா வச்சுன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்கன்ற மாரி தோணுது. தயவு செஞ்சு லோகேஷுமே இந்த ட்ராப்ல விழுந்துட்டாருன்றது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா சினிமாவ உன்னதமா நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாவ தான் லோகேஷ நம்ம பார்த்தோம். ஆனா அவர் சொன்ன மாரி இந்த ரூ. 180 வேஸ்ட் ஆவாது. அந்த ஒரு பாயிண்ட் ரூ. 150 வேஸ்ட் ஆவாதுன்றது எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா விஷுவல்லி கிரீஷ் கங்காதரனோட கேமராவும் சரி, அன்பரியோட ஸ்டண்ட்ஸும் சரி, அ ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் வந்த படங்கள்லயே தமிழ் சினிமாலயும் சரி, நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலயே இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் மூவியா இருக்கிறதுல பயங்கரமா வந்து ஆக்ஷன் சீக்வென்சஸ்லாம் இருக்கு. அது தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸா வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மத்தபடி இந்த படத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாதுங்க. இது வந்து ஏன்டா வந்து போனன்ற ரேஞ்சுக்கு வந்து நீங்க ஃபீல் பண்ணிடுவீங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாரி எவனாவது சொன்னான்னா செருப்பால அடிங்க. கூலி படத்த பார்க்காமலே இந்த மாரி ரிவ்யூ சொல்றது, அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றத விட, பார்க்காமலே ரிவ்யூ சொல்றது தான் இப்பலாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நெறைய யூடியூப் ரிவ்யூஸே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே மாரி நான் தான் ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ போடுவேன்ற இதுலயும் வந்து சில தற்கூறிங்க திரிஞ்சுட்டு இருக்குதுங்க. அந்த வகையில படத்த வந்து ரிவ்யூவே பண்ணக்கூடாது இவனுங்க எவனுமே. இந்த 3 நாளைக்கு வந்து எவனுமே ரிவ்யூ பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். பட் நான் சொன்ன கதைலாம் ஓரளவுக்கு சிங்க் ஆச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல திருப்பி கழுவி ஊத்துறதுக்கு முன்னாடி வந்து படம் பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து சொல்லுங்க. பரவாயில்லப்பா இவன் கரெக்ட்டா தான் சொல்றான்னு. ஸோ அந்த வகையில தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன திட்டினாலுமே இது ஒரு ஜாலியா ஃபன்னான வீடியோவா எடுத்துட்டு போங்க. இந்த மாரி எந்த ரிவ்யூவர்ஸும் வந்து படத்த வந்து நெகட்டிவா போர்ட்ரே பண்ணக்கூடாது. 3 நாளைக்கு எந்த ரிவ்யூமே பார்க்காதீங்க. ஜாலியா வந்து படத்த என்ஜாய் பண்ணுங்க. ஒரு படத்த படமா பாருங்க. 3 நேரம் வந்து உங்க கவலைய மறக்க போங்க. இந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் கண்டிப்பா வந்து எவ்வளோ பெரிய படமா இருந்தாலுமே டியூரேஷன் வந்து 2 1/2 மணி நேரம் தான் இருக்கணும். இது கண்டிப்பா லேக் ஃபீல் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லுங்க. மத்தபடி இது ஒரு ஸ்பூஃப் வீடியோ தான். ஜாலியா வந்து ஒரு பிரெடிக்ஷன் ரிவ்யூ தான் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த மாரி வந்து ஜாலியான வீடியோவுக்கு நம்ம ரிவ்யூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிஜமாலே உண்மையான ரிவ்யூ கன்டென்ட்ஸ்லாம் நான் நெறைய போடுவேன். போட்டுட்டே இருப்பேன். அன்டில் நெக்ஸ்ட் வியூ. பாய் ஃப்ரம் கோட்.